பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். இங்கே அவருடைய அந்த பிறக்கிற இடத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே, பல நூறு ஆண்டுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே அப்படின்னும் போது நம்ம எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அந்த பெத்லகேம், அதை குறித்தெல்லாம். ஆனா இன்னைக்கு போன வாரத்துல அந்த பெத்லகேம்ல இருந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் நடத்தணும். அப்ப அங்க பார்க்கும்போது அங்க ஒரு ட்ரீ இல்ல, ஒரு ஸ்டார் இல்ல, எந்த விதமான லைட்ஸ் இல்ல, எந்த செட்டிங்கும் இல்ல. ஏன்னா அங்க யுத்தத்தின் நாட்களா இருக்கிறது. இந்த பெத்லகேம் என்பது அந்த பாலஸ்தீன பகுதிக்குள்ள இருக்குது. அப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாரும் அங்க போய் எந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தாலும். அப்ப இந்த பெத்லகேமை குறிச்சு என்ன சொல்லி இருக்குன்னா, லிஸ்ட் போட்டோம்னா 1000 பேர் எழுதணும்னா அதுல கடைசியில இருக்கும் இந்த பெத்லகேம் 1000வது பேர். அப்படின்னும் போது அவ்வளவு நீ சிறியதா இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உயர்த்தி அவர் சொல்லுகிறார், இஸ்ராயேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிறதான முதல்ல நம்ம பார்த்தோம், ஒரு டைம் பீரியடை கடந்து ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறவர். அதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம காத்திருக்கிற நம்முடைய காத்திருப்புகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். முழு உலகமே ஒரு இரட்சகனுடைய பிறப்புக்காக காத்திருந்த அந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தேவன் இந்த உலகத்துக்கு அவரை தந்தார் என்றுதான் அதை சொல்ல முடியும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதான் அந்த பெத்லகேம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது யூதேயாவில் சிறியதா இருந்தாலும், ஒருவேளை நம்ம குடும்பத்துல தள்ளப்பட்டு ஒரு சிறுமைப்பட்டு எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் நம்ம வாசித்தோம். யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் ஆண்டவரை ஆளக்கூடியதான அந்த வல்லமையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல கூட இந்த எப்ராத்தாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்ராத்தாவில ஒரு காரியம், யாக்கோபுக்கும் அங்கே ராகேலுக்கும் ஒரு காரியம் நடக்குது. அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி நம்ம பார்த்து இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல அதனுடைய 16வது வசனத்திலிருந்து நம்ம கீழே வாசிக்கும் போது 16வது வசனம், பெத்லகேமை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். ஆமென். இங்கேயும் ராகேல் பிள்ளை பெற்றாள். இங்கே ஒரு பெர்த், ஆமென், பெர்த் ஆஃப், ஆமென், இங்கே ஒரு ஒரு பிள்ளை பெறுகிறதான ஒரு பெர்த் அங்கே நடக்கிறது. அங்கே ஒரு, ஆமென், அங்கே பிள்ளை பெற்று அந்த பிரசவத்திலே அவளுக்கு மிகுந்த கடும் வேதனை உண்டாயிற்று. அந்த போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சாலை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். ஆமென். போதும். சோ அப்ப இங்க நம்ம வாசிக்கும் போது இங்கே ராகேல் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு பெற்றெடுக்கிறார். ஆமென். அப்ப யாக்கோபு அந்த நேரத்துல அந்த அம்மா ராகேல் மிகுந்த வேதனையோடு கூட அவங்களுடைய இந்த மரண தருவாய், அவங்க மரிக்க போகிறாங்க. ஆக்சுவலி அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவங்க 18வது வசனத்துல சொல்றாங்க, மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அப்போ அந்த மரணத்தின் சூழ்நிலையை இந்த பையன் எனக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பெனோனி அப்படின்னும் போது வருத்தத்தின் மகன், எனக்கு ஒரு வேதனையை இந்த மகன் கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போக வேண்டியதாகுதுன்னு சொல்லி அந்த வேதனையை குறிக்கிறது இங்கே பெனோனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. உடனே யாக்கோபு ஓடி வந்து அங்க சொல்றாரு, வேண்டாம், இது பெனோனி இல்ல, இவன் பென்யாமீன். பென்யாமீன் என்றால் அவன் ஒரு வலதுகரத்தின் மகன், இவன் எனக்கு ஒரு வலதுகரமாய் இருப்பான் என்று சொல்லி அநேக நஷ்டங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய இந்த நாட்கள்ல நம்ம போய்கொண்டிருக்கலாம். இந்த கடந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த கொரோனா சீசன் இப்படி பல விதத்துல எல்லாம் பினான்சியலாம் கிராஷ் ஆகி இப்படி பல விதத்துல நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஒரு வலதுகரம் கொடுக்க என்னை தூக்கி நிறுத்துவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறேனே
அப்படின்றதான ஒரு நிலைமையில இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அவன் இங்கே ஒரு பிறப்பு நடக்கிறது. அது அந்த வாழ்க்கையை மாற்றுகிறது. யாக்கோபனுடைய கடைசி நாட்கள்ல கூட பார்க்கும்போது அவனுக்கு வலம் கரத்து பிடிச்சு நடத்துறவன் தான் இந்த பென்யமீனாக இருந்தான். அப்ப பெனோனி என்றதான வருத்தத்தின் நிலைமை மாற்றக்கூடியதான ஒரு நிலைமை இந்த எப்ராத்தா அந்த ஏரியாவில இருந்து தான் நடக்குது. ஆமென். அந்த பெத்லஹேம் என்றதான ஏரியா அந்த பக்கத்துல தான் நடக்கிறது. அங்கேயும் அங்க சொல்லப்படுகிறது, பயப்படாதே, நம்மை விட்டு பயம் நீங்கப்படும்படியான ஒரு தேவ வல்லமை இந்த நாட்கள்ல லூக்கா 2ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அங்கே தூதர்கள் வந்து சொல்றாங்க, அந்த குட் நியூஸை கொண்டு வரும்போது அங்க மெய்ப்பர்கள்லாம் பயந்து போகிறார்கள். அந்த இடத்துல லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதனுடைய லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அங்கே 7வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். ஆமென். அப்ப இங்கேயும் அங்கே என்ன ஆகுதுன்னா, பிள்ளையை துணியில் சுற்றி அந்த முன்னணியில அப்படின்னா அந்த கிடத்தக்கூடியதான ஒரு இடத்துல அவங்க கிடத்தி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் என்ன செய்யுது, மேஜர் இன்னைக்கு இந்த குட்டி பிள்ளைங்களாம் என்ன செய்யறாங்க, பொம்மைகள்லாம் படுக்க வச்சு பக்கத்துல காரெல்லாம் நிப்பாட்டுறாங்க. இப்படி அப்படிப்பட்ட விளையாட்டெல்லாம் நடக்கிறது இந்த நாட்கள்ல. ஆனால் நம்முடைய இரட்சகருடைய பிறப்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொல்லும் போது 10வது வசனத்துல தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு உண்டாக்குகிறேன் என்று சொல்லி அந்த அறிவிப்பு அங்கே வருகிறது. There is a good news in the birth of Jesus Christ. Amen. You don't worry about anything. நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், பயப்படாதீர்கள், நீங்கள் தைரியமாயிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலும் கூட ஆமென் இந்த 3 காரியங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இந்த கேட்டதான சத்தியத்துக்கு முன்பதாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு லீஸ்டா இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில இருக்கிறோம், நம்ம பலவித பிரச்சனைகள், பாரங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள், எப்படி அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்றதான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆளுகிறவனாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி. அதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் அப்படிப்பட்டவராக நமக்குள்ளே வாழ்கிறவர். அவர் ஏதோ பிறந்தார், ஒரு பர்த்டே கொண்டாடுவது போல் அல்ல. ஒரு குழந்தைக்கு நம்ம பர்த்டே கொண்டாடுறோம், எப்படி அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே பாடி அப்படி சந்தோஷமா கேக் எல்லாம் வெட்டி அப்படி முடிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் எனக்குள்ள வாழ்கிறார். எதற்காக? என்னை ஆள வைக்கும்படியாக அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்புறம் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? என்னுடைய வலக்கரமாக இருந்து எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இங்கே லூக்கா 2:10 நம்ம வாசிக்கிறோம், பயத்தை நீக்கும்படியாக நீங்க பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆதியாகமத்திலே நம்ம வாசிச்சோம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பயத்தை போக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். ஏசாயா 9வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், அங்கேயும் மரண இருளில் இருந்ததான ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான வெளிச்சம் கடந்து வந்தது. ஏசாயா ஆமென் 9வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, 2வது வசனத்தை வாசிக்கும் போது ஆமென் ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது மட்டுமல்ல, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். ஒரு பெரிய பிரகாசம், அந்த வெளிச்சமானது அந்த தேசத்துக்கு கடந்து வந்தது. ஆமென். 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தான் இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லப்படுகிறது. நம்முடைய இருளான வாழ்க்கையை ஒரு வெளிச்சமாக மாற்றக்கூடியதான வல்லமை ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஏனென்றால் நம்ம அப்படியே கீழே வாசிக்கும் போது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் 6வது வசனம், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போ இந்த 2023 இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆமென், ஜீசஸ் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ் சீசன். சோ இந்த சீசன்ல ஒரு பெரிய வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மரண இருளில் இருக்கிறதான ஜனங்கள் வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள், பிரச்சனைகள், வியாதிகள், எல்லா தொல்லைகள் நீங்கும்படியாக ஒரு சமாதான பிரபுவாக அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையின் மூலமாக ஆமென் தொடர்ந்து ஆமென் நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் மேலாக பெருகச் செய்வாராக. நேரத்தை கொடுத்தான் அருமையான சகோதரி அவர்களுக்கும் ஆமென் எல்லா மூத்த ஊழியக்காரர்களுக்கும் நன்றி சொல்லி உட்கார்ந்து கொள்கிறேன். God bless you. ஆமென்.
Praise the Lord. நமக்கு அருமையான அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த நாளில் அவர் பிறக்க போகும் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் மனதில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், மனபாரங்கள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், பொறாமை, பொச்சிருப்பு, அகங்காரம், கொழுப்பு, தெனாடுகள் அத்தனையும் இருக்கலாம், இருக்கும். ஏனென்றால் நாம் மனிதர்கள், ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் நாம் அனைவரும் பாவிகள். அதனால் நமக்கு அனைத்தும் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாள் நாம் அந்த பாவங்களை குறைத்துக் கொண்டு ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்வோம் என்றால் நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு நிச்சயம் இடம் உண்டு என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் வாழ கடமைப்பட்டிருப்போம். அப்படியாக இந்த நேரத்தில் காணிக்கையாக நாம் பாடல்களை பாடி துதிப்போமாக. வானம் விட்டு பூமி வந்தார், என்னை விட்டு மண்ணில் வந்தார்.
நம்மை அழைத்திருக்கின்றார். நம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த திரு உடலும் திரு ரத்தமும் எதற்கு என்று நீங்கள் ஏனோதானோ என்று நீங்கள் அதை உண்ண வேண்டாம். இந்த ஆண்டவருடைய திரு உடல் என்பது அவருடைய இதயம், அவருடைய ரத்தம் என்பது அந்த திருவுடலினுடைய திராட்சரசம். அந்த திராட்சரசம் என்பது ஆண்டவருடைய ரத்தம். அதை நாம் எப்படி பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சில பேருக்கு தெரியவில்லை. ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்கின்றார், சிஸ்டர், நீங்க திருவுடலும் திரு ரத்தமும் எவ்ரி சண்டே கொடுத்திருக்கின்றீர்கள், ஏன் கொடுக்கின்றீர்கள்? நாங்கள் அப்படி கொடுப்பதில்லை, நாங்கள் மாதத்திற்கு ஒரு முறை சண்டே மட்டும் தான் கொடுப்பேன். நான் அந்த பைபிளை படிக்கவில்லை. நீங்கள் ஏன் ஊழியத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய கூடாரத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்லி நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? என் அன்பு தகப்பனே, இதோ உன்னுடைய திருவுடல் என்னை இதயத்தை நீ சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதோ உங்களுடைய ரத்தம் என்னை முழுவதும் உங்க ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று நாம் அனைவரும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நம் பாவங்களால் கழுவி சுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்துபவர். கிறிஸ்தவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டுடைய வசனங்களை 2-3 வசனங்களாவது படித்து பயன்பெறுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் சாத்தானுடைய வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு கடைசி இடத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு இடம் இல்லை. அப்படியாக நாம் அனைவரும் இன்றைய நாளில் இருந்தாது நம் பாவங்களை நாளுக்கு நாள் குறைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை 2-3 வார்த்தைகளாக நாம் படிக்க வேண்டும். விவிலியம் இல்லாதவர்கள், பைபிள் இல்லாதவர்கள் இப்பொழுது முதல் இருக்கின்றன. அந்த மின் இணைப்பில் நீங்கள் டவுன்லோடு பண்ணி அந்த வார்த்தைகளை படியுங்கள். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தத்தையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பகிர்ந்து கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாளிலே தன் சீடர்களோடு அந்த இரவிலே அவர் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து அவர் இப்படியாக சொன்னார், ஜீவ அப்பம் நானே, இதிலே புசிக்கிறவன் மறையாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அதற்கு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் வசனத்திலே பார்க்கும்பொழுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலாகிய ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அந்த ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக நாம் மாறப்படுகிறோம். ஆகையால் இந்த அப்பம் தன்னுடைய சரீரம் அந்த நாளிலே அவர் கஷ்டப்பட்டு அடிகள் பட்டு சதைகள் எல்லாம் பிற்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அலங்கோலமான மனித உடலாக காணாமல் அவர் வேதனையான ஒரு முக ஸ்துதியோடு அவரை பார்த்தார்கள். அவரை கசையால் அடித்தார்கள். ரத்தம் பீரிட்டு வந்தது. அதை கண்ட அவருடைய தாயார் மற்ற சீடர்கள் கூட பயந்து போனார்கள். மற்றும் அவர் நமக்காக சிந்தின தன்னுடைய சரீரத்தை குறித்து இந்த திராட்சை ரசத்தை நமக்கு அவர் அடையாளமாக வைத்திருக்கிறார். இந்த விற்கப்பட்ட சரீரமும் அவருடைய சிந்தப்பட்ட திரு ரத்தமுமாக நாம் இதை இந்த நாளிலே அனுபவிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவருடைய ஜீவன் நமக்கு தந்து அவர் நினைவு கூறத்தக்கதாய் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஏன் நாம் நினைவு கூற வேண்டும்? அவர் யாருக்காக வந்தார், எதற்காக வந்தார், அதை சிந்திப்பவர்கள் குறைவு. ஊழியம் செய்தாலும்
அவர்கள் குடும்பங்களிலே அந்த ஒற்றுமை இல்லை, அந்த அன்பு இல்லை, பிரிவினைகள் பார்க்கிறோம். கோர்ட்டில் போனால் அநேக கிறிஸ்தவர்கள் தான் டைவர்ஸ் கேசஸ், அநேகர் மரித்து போகிறார்கள் தவறான உறவுகளால். இறைவன் அதற்காக வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் வளைக்க வரவில்லை. அவர் மற்றவர்களை மனமாறத்தான் அவர் வந்தார். பாவ வாழ்க்கை வாழ்கின்ற ஜனங்களுக்கு அவர் தன் ஜீவனை கொடுத்து அவர் நமக்காக பாடுபட்டார். ஆகையால் அதை குறித்து நாம் இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய அவர் விண்ணை விட்டு பூமிக்கு வந்ததை நாம் நினைவு கூற அவர் இதை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் அவர்கள் பாடுகளிலே நாமும் பங்கு பெற வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் கண்களை மூடி உலக பிரகாரமான வழியிலிருந்து விலகிக் கொண்டு அவரை நோக்கி நாம் நம்முடைய அக்கிரமங்களையோ அல்லது மீறுதல்களையோ நாம் அவரிடத்தில் ஒப்படைத்து இந்த ஐக்கியத்தில் பங்கு பெற தகுதிப்படுத்த முடியாது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, நீர் சிந்தின திரு ரத்தமும் விற்கப்பட்டவும் சரீரமாக இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அந்த நாளிலே சீடர்களுக்கு வைத்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னீர். இதிலே நாங்கள் இந்த வேளையிலே பங்கு பெற நீர் தகுதி பெற்றவர்களாக மாற்றும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்வது எல்லாம் நன்மையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் உம்முடைய நீதியிலே அது எப்படி இருக்கிறது என்று நீர்தான் எங்களுக்கு அறிவுரையாக சொல்ல வேண்டியது. ஏனென்றால் நாங்கள் மனித ஜனங்களாய் இருக்கிறோம், உலகில் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தவான்களை மாற்றியிருக்கிறீர். ஆனால் அந்த பரிசுத்தம் நிலைத்திருக்க சூழ்நிலைகள் எங்களை மீறி போய்விடுகிறது. ஆகையால் இந்த நேரத்திலாவது எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இதில் பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை நோக்கி கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒரே குடும்பமாக இந்த அடையாளமான சரீரத்திற்கு அப்பத்தையும் அவர் சிந்தின ரத்தத்தையும் நாம் இந்த திராட்சை ரசம் மூலியமாக ஒரே குடும்பமாக பங்கு பெறுவோம். காணிக்கை பந்திக்கு செல்வோம். அதற்கு முன் சகோதரி அவர்கள் காணிக்கை பாடலை பாடுவார்கள். பின்பு காணிக்கைக்காக நாம் ஜெபித்து முடிப்போம். காணிக்கை பாடல் பாடுகிறது. இப்ப நாம் கடைசியாக அவருக்காக நாம் நன்றி செலுத்தி நாம் அந்த பாடல்களை பாடுவோமாக.
இப்பொழுது கடைசியாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் ஆண்டவர் பிறக்க போகும் இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை இரட்டிப்பாக தீர்த்து வைப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் தீர்க்க அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடுவன் பாக்கியவான், அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடுபவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதிகாலையில் கூப்பிடவில்லை என்றாலும் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி வந்து 2-3 நிமிடம் நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் தேவைகளை அனைத்தும் அவருடைய பாதத்தில் சமர்ப்பியுங்கள். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாக நாம் ஒருபோதும் நம் பாவங்களை நாளுக்கு நாள் நாம் அதிகமாகி கொள்ளக்கூடாது. ஆத்திரங்கள் இருக்கும், தவறான வார்த்தைகள் இருக்கும், தவறான வழிகள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், அனைத்தும் இருக்கும். அதை எல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கூறும் பொழுது நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அப்படியாக நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார். என் பிள்ளைகள் இந்த நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள், நான் அவர்களுக்கு தகுந்த பலனை தருவேன் என்று கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், தகுந்த பலன் உண்டு நிச்சயம். ஆண்டவரை நம்பினோர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இனியாவது ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. பாஸ்டர் பிலிப்பையா அவர்கள் கடைசியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குவார். காணிக்கை கொடுத்த கரங்களை தேவன் அறிந்திருக்கிறார். தங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை அவர்கள் கொடுத்ததற்கு சர்வ வல்லவரான அவர் நமக்கு 100 மடங்குக்கு மேலே அதற்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கொடுத்த உள்ளங்களையும் கொடுத்த கரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் ஆசீர்வதித்து உங்களை இன்னும் உயர்த்துவாராக என்று விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். பரிசுத்த தேவனே, பரலோக ராஜாவே, கொடுத்த உள்ளங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்களின் வழிகளையும் அவர்களின் வாழ்க்கையின் தரங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை நம்பி வாழும்படி நீர் உதவி செய்யும், இன்னும் உயர்த்தும், உமக்கு அதிகமாக கொடுக்க கரங்களாய் மாற்றும். உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை என்றென்றும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்து வழிகாட்டி நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வரும் வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. உங்கள் யாவரையும் இந்த நாளிலே அடியனை கொண்டு இத்தனை காரியங்கள் நடத்தி கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி எல்லோரையும் இந்த பிறந்த நாள், இயேசுவின் பிறந்த நாள் என்று சொல்லி உங்கள் யாவரையும் அவர் ஆசீர்வதித்து நடத்தும்படி வாழ்த்துகிறேன்.
உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்துவாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த 2023ஆம் ஆண்டில் நமக்கு இம்மட்டுமாக நம்மை கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன நேர்ந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள் எது வந்தாலும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் கர்த்தரை நாம் மகிழ்ச்சியோடு அவருடைய பிறப்பை முன்னிட்டு இந்த நாளில் நாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒற்றுமையும் சமாதானத்தையும், பேசாதவர்கள் பேசலாம், இந்த நாளில் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுபவர்கள் நாம் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் யாரிடமெல்லாம் நாம் பேசாமல் இருக்கின்றோமோ அவர்களிடத்தில் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தொடுபவர். அப்படியாக இந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் உலகம் முழுவதும் இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரிக்கா இந்த நேரத்தில் எங்கள் சார்பாக, இந்த ரிவைவல் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு